அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் ஸ்ரீ வேட்டக்காளியம்மன் கோயில் வந்து உங்கள் அன்பார்க்குமார் பேசுறேன். இப்போ எங்க வந்திருக்கோம் நம்மனா ஆம்பூர் சாந்தோர் குப்பம் ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். அழைப்பு கொடுத்துருக்காங்க, வந்திருக்கோம். இப்போ வந்து அக்னி நட்சத்திரத்துல அம்மாவுக்கு வந்து இளநீர் அபிஷேகம் எதனால பண்றாங்க அப்படின்றது சிலருக்கு தெரியலாம், சிலருக்கு தெரியாம இருக்கலாம். தெரியாம பண்றது தெரிஞ்சுக்கிட்டு பண்றது சிறப்பா இருக்கும் அப்படின்றதுக்காக அம்மா சொல்றேன். இப்போ அம்பாள் வந்து மாரியம்மா வந்து ஊரெல்லாம் முத்து போட்டாங்க. முத்து போட்டிருக்கும் போது அம்மன் அடிமையா இருந்த ஒரு மூதாட்டி, அந்த மூதாட்டி அம்மா ஊருக்கே அம்மையா இறக்குனாங்க. ஊருக்கே அம்மையா இருக்கிற அம்மா எல்லாருக்கும் நீ அம்மையா இருக்கிற, உனக்கு போட்டா உனக்கு யார் இறக்குவாங்க அப்படின்னு சொல்லி அம்மா நினைச்சாங்க. அப்ப அம்மா வந்து முழுசா உடம்புல ஒரே இடம் இல்லாம முத்து போட்டாங்க. முத்து போட்டிருக்கும் போது அம்மா சொன்னாங்க, அந்த முத்தியவர் அம்மா 90 வயசு முத்தி அம்மா, தாயே நீ மாறி கொடுத்தா நான் வாங்க மறுக்கல, நீ கொடுத்த. ஆனா அந்த வெயிலுடைய தாக்கம் என்னால தாங்க முடியலம்மா, இந்த வெயில கொஞ்ச நேரம் நிறுத்தி வை அப்படின்னு சொல்லி அக்னி தேவர்கிட்ட கேக்குறாங்க. அப்ப அவர் என்னன்றா தெரியுமா, அந்த அம்மா வந்து ஊரெல்லாம் எப்படி அழுறாங்களா, என்ன நான் என் முத்து அவ்வளவு தாங்க முடியலையா அப்படின்னு நினைச்சு மாறி வந்து 4 வீதி வந்து உலா வர்றதுக்காக வராங்க. என்ன வேடத்துல வராங்க, அந்த முத்தியூர் அம்மாவுடைய வேடத்துல அந்த அம்மா வராங்க. வரும்போது அந்த அம்மா 4 வீதி சுத்தி போகும்போது முடியல அவங்களால. ஐயோ இவ்வளவு ஒரு வெயிலா, அதனாலதான் என்னோட முத்து தாங்க முடியாத ஜனங்கள் எல்லாம் அழுறாங்கன்னு சொல்லிட்டு அக்னி தேவரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சூரிய பகவானே சிறிது நேரம் இந்த வெயில கொஞ்சம் நிறுத்து, என்னுடைய அம்மன் அடிமையா இருந்த அவளால தாங்க முடியலையான்னு சொல்லும் போது அவருக்கு வந்து வந்திருக்கிறது கருமாரின்னு தெரியல. ஒரு மூதாட்டி தானே, நீ சொல்லி நான் வெயில நிறுத்தி வைக்கணுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. கேட்ட உடனே அப்படியா என்ன சொல்ல நீ கேட்கலையான்னு சொல்லி அந்த அம்மா வானத்துக்கும் பூமிக்கும் நிக்கிறாங்க. நிக்கும் போது வந்து ஐயோ உருமாறி வந்தது கருமாரின்னு தெரியல எனக்கு அம்மா, என்னை மன்னிச்சிடு. அதனால வந்து நீங்க வந்து என்னை மன்னிங்க, உங்களை வந்து நான் வருஷத்துக்கு 2 முறை புரட்டாசி மாதமும் பங்குனி மாதமும் இந்த 2 முறை உங்க மேல நான் வெயில் பகவான் வந்து வணங்குறதுனால அவங்களுக்கு அந்த வெயில் படும்போது அம்மாவால அந்த உக்ரம் தாங்க முடியல. உக்ரம் தாங்க முடியாததால நம்ம எல்லாம் வந்து சேர்ந்து இளநீர் அபிஷேகம் பண்றோம், அவங்களுக்கு மஞ்சளால் அபிஷேகம் பண்றோம், எல்லாம் பண்ணி அந்த மனசை வந்து அம்மாளுடைய உடம்பையும் உள்ளத்தையும் குளிர வைக்கிறோம். அப்ப அது குளிர வைக்கும் போது நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம், நம்ம நிறைய தண்ணி தாக எடுக்கும், ஒரு வீட்டுல போயிட்டு நம்ம தண்ணி குடிக்கிறோம். அப்ப என்ன பண்ணுவோம், இந்த வீடு நல்லா இருக்கும், ஒரு சொம்ப தண்ணி கொடுக்குறவங்களை நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த வீடு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அம்மா பண்றாங்க நம்மளுக்கு. நம்மளுடைய வேண்டுதலையும் பிரார்த்தனை அங்க வச்சு அம்மா எனக்கு இதை நிறைவேற்றி கொடுன்னு அந்த இளநீர்ல அபிஷேகம் பண்ணும் போது அந்த இளநீருடைய சிறப்பு அதுதான். அவ நம்ம கேட்ட வார்த்தை நம்மளுக்கு கொடுக்குறவ கருமாரி. உருமாறி வந்தாலும் கருமாரி என்றுதான் அவர் நிரூபிச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து இளநீர் அபிஷேகம். அந்த வெயில் தேவர் வந்து அந்த அம்மா மேல படுறது உக்ரம் தாங்க முடியல அந்த அம்மாவால். அதுக்காக நம்ம பண்ணி நம்மளுடைய கோரிக்கை அம்மா பாதத்துல வைக்கிறோம். அம்மா நம்மளுக்கு வேண்டதுக்கு மனம் இறங்கி வந்து சபல சத்பாகியத்தையும் கொடுத்து அருள் பாவிக்கிறாங்க. அவங்களுடைய நம்ம கஷ்டங்களை எல்லாம் அம்மா கிட்ட பாதத்துல வைங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கும், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கி இல்லாத குழந்தை கிடைக்கும். இந்த வருடம் இல்ல எல்லா வருடமும் கருமாரியம்மன் ஆலயத்துல வந்து கலந்துக்கின்னு எல்லா பக்தர்களும் அம்பாளுக்கு வந்து நீங்க இளநீர அவசியம் பண்ணி உங்க பிரார்த்தனை வைங்க, கண்டிப்பா நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். நன்றி.